செம்பிக்கரையை பொறுத்த மட்டும் இங்கு ஹவாலா தான் பெரிய பிஸ்னஸ். பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றுறதுக்கும் இந்த ஹவாலா தான் ஈஸியான வழி. போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ், கவர்மெண்ட் எல்லாருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் யாரும் எதுவும் செய்ய மாட்டினோம். ஏண்டா அவங்களோட பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றுறதுக்கும் இங்கு வர வேண்டி கிடக்கும். இவன் தான் ஆண்டனி, இந்த ஊரோட ஹவாலா கிங். இவனுக்கு தெரியாமல் ஹவாலா மூலமாக இந்த ஊரில் இருந்து ₹1 கூட வெளியவும் போகாது, உள்ளேயும் வராது. இவனுக்கு ஹவாலா பிசினஸ் மூலமாக கிடைக்கிற கமிஷன் தொகை மட்டுமே பல கோடி கிடக்கும். இதுதான் அவன் ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபேக்டரி. ஹவாலா வியாபாரத்துக்காக அவன்கிட்ட வர பணத்தெல்லாம் இங்கு தான் மறைச்சு வைப்பான். நாம் அடிக்க போற பணமும் இங்கு தான் மறைஞ்சு கிடக்குது. சார் பணம் இங்க இருக்கு எங்க கூட்டு போறீங்க? ஆர்கே எத்தனை மணிக்கு கிளம்புறான் சார்? 11:30க்கு சார். எந்த ஃப்ளைட்? லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ். ஐயோ சார் பணம் ஐயோ சார் எவ்வளவு பணம் நான் பார்த்ததே இல்லை சார். ஐயோ தொட முடியலையே சார். சாவதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கலாமே சார். ஐயோ மங்காசா படத்துக்கு அப்புறம் இப்பதான் சார் எவ்வளவு படம் பார்க்குறேன் சார். சார் தெய்வம் சார், நீங்க தெய்வம் சார். ஐயோ தெய்வம் மாசு, கோடி கணக்கில் பணம் மாசு. மச்சான் சத்தியமா பார்த்தேடா? அதை ஏன் கேட்குறேன்? என் வாழ்க்கையில் ஏன் செத்தேன்னு இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ பணம் தெரியுமா? ஆனால் என்ன என்னால் தொட தான் முடியல. அப்படி அடிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம் மாமா. மொத்த பணமும் உங்களதல்ல. ஐயா, எனக்கு 50, உனக்கு 50. அது போதும் சார். பணம் கைக்கு கிடைச்ச பிறகு எந்த ஆசையத்தான் நீ முதல்ல நிறைவு செய்யணும். என்ன சார், எவ்வளவோ பண்ணிட்டோம், இது கூட பண்ண மாட்டோமா? என்னடா அது இந்த பணத்தை எப்படி அடிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா போயிடலாம். 28 மணிக்கு பிறகு அந்த ஆற்றல் குறைவாக இருப்பினும் நாம பணத்தை அடிக்கிறதுக்கும் அதுதான் சரியான தருணம். அறகட்டும் முந்தம் உன்னை யாருக்கடா தெரியும்? போய் பார்த்து சொல்றா. சாரி ஷார்ட் அப் மெமரி லெஸ். ஓகே மாஸ், இங்க நில்லு. ஏன்? ஜெட் கூடவே நில்லு. சீக்கிரம் வந்துரு. மாசே, எதுக்கு அந்த ஆளோட 50-50 டீல் போட்டிருக்க? எவன்டா ஒத்துக்கிட்டான்? பணம் கைக்கு வரட்டும், மொத்தமா அள்ளிடலாம். வேகலாம் எதுக்குடா 50%? யார் வராங்க? ஒளிச்சு அதான் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாது. என்ஜாய் தட். பை பை. இருந்தா தானேடா. என்ன பாது? சூப்பரா இருக்கு. ஏய் வாசு டாடா. चल वन मोर इधर पर और पास सुपर मैन. वाह चल. நான் இங்கே ஃபேக்ட்ரியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நானே வரேன். ஒரு 20 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். மாஸ், டேய் எங்கடா போற? உன்னை அங்க தான் நிற்க சொன்னேன். எங்கலாம் தேடுறது உன்னை? லோக்கருக்கு போலாம்பா. சட்டு தானா? 7693 போடு. 7683 தான எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா? 7693 அழுத்து. டேய் எவ்வளவு கரெக்ட்டா சொல்லுடா. நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். 7693 அழுத்து. Stop. Hey, what's happening there? அங்க ரூம் பாருங்க. நீ நான் 7683 தான் நான் பார்த்தேன். 7683. ரைட்டா. மாஸ் நிறுத்து. மாஸ் வெளிக்கலாம் பா. டேய், என்னடா நீ தப்பா நம்பர் சொல்லிட்டு போயிட்ட? அவசரத்துல நம்பர் தப்பாயிடுச்சு. ஆட்கள் வராங்க. மாஸ் பணத்தை விடு. உடனே வெளிக்கலாம் பா. மாஸ், ரெடி ஆட்கள் வந்துட்டாங்க. ஏய் டக்கு. ஐயோ முடியாதா? மாமா அமர்ச்சலாம். ஆளுங்க வராங்க.
அது நம்மட பணம், வேற எங்கும் போகாது. பிறகு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அவனோட உயிர் தான் முக்கியம். பாஸ், முதல்ல வெளிக்கலாம் வா. எதுக்குமே லாக்கி இல்லாம வா. புறம்பாக்க எல்லாமே போயிடுச்சு. யாரா நீ? ஏய், ஏய், ஏய். மாஸ், இந்த காரை எடுத்து கொண்டு போ. வச்சுக்கிறோம் உன்னை இரு. என்ன கூப்பிட்டு செஞ்சலாம்ல. வண்டி சாவடிக்கடா. என்ன சொல்றாங்க? ஹெட்லைட் ஆஃப் செய்து போட்டு வண்டி ஓட்டு. என்ன? ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படியா வண்டி ஓட்டுறது? அதை நான் பார்த்துக்கிறேன். கிழிச்ச நீ. டேய், இருடா. ஒண்ணுமே தெரியல. எப்படி உள்ள போறது? ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. Lights on side. Headlights on side. எதிர்பார்க்கல. நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல. அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. வந்துட்டேன்டா. Now it's my game. இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார். சொல்றிய தவிர விட்டியா நீ? அந்த செந்தில முறையா என்ன கவனிச்சுட்டு தொழில் பண்றான். நீ என்ன அவனோட பெரிய ஆளா? கவுண்டமணியா நீ? இனிமே அந்த மாதிரி நடக்காது சார். சரக்கு இறக்கிறதுக்கு அந்த செந்தில் ஏற்கனவே என்ன கவனிச்சிட்டான்னு சொன்னேன்ல. நீ என்ன நடுவுல பைபாஸ் பண்ற சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். அவனை விட அவன் பெஸ்டா கொடுக்குறேன்றானே சார். சசி, பெஸ்டா யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்டா கொடுத்தவன் தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். நம்பிக்கை வச்சவனுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? நான் அவனுக்கு ஏற்கனவே வாழ்க்கப்பட்டதுனால உன் தாலி அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க சார். சார் ஆண்டனி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆண்டனியா? எப்போ? நேத்து நைட் சார். அவரோட ஃபேக்டரியில வச்சு நடந்துருக்கு. போய் நம்மள பாரு. அடிக்கு போட்ட பெட்ரோல் காசு கூட தெரியல. நான் பாட்டுக்கு பேய்களை வச்சு சம்பாரிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ப்ரொடியூசர் சிவி குமாரோட பேய்களை வச்சு ஜாஸ்தி சம்பாரிச்சது மாஸ் தான் தெரியும்ல. கூட கொண்டாடும். எனக்கு வர கோவத்துக்கு நீ மட்டும் உயிரோட இருந்தா ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏன் டென்ஷன்? திருடிக்கிற, ஏமாத்திருக்கிற, ஆனா அந்த கொலை எல்லாம் யோசிச்சது கூட இல்ல. கொலையா? அது எப்ப நடந்தது? இப்ப நான் ஒரு மனுஷனா இருந்தாலும் அந்த பஸ் டிரைவர் என்ன இடிச்சு போட்டு தான் போயிருப்பான். நீ குதிப்பா அவனுக்கு அப்புறம் தெரியும். அது போலத்தான் அவன் நடுவுல வந்து விடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் an accident. நாம் இங்க வந்திருப்பது சண்டை போடுறதுக்கல்ல, கோடீஸ்வரன் ஆகிறது. கோடீஸ்வரனா? வெறுப்பேத்தாதே. 75 கோடின்னு சொல்லிட்டு 10 ரூபா கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா என்னை ஏமாத்தி போட்டு எல்லாத்தையும் நீ தூக்கி கொண்டு போறதுக்கா? ஐயோ மாசே, எனக்கு அது தெரியாது. I am watching you. எந்த திட்டத்தையே பாவிச்சு என்னையே ஏமாத்திடலாம் என்று நினைச்சீங்களா? அது எண்ட பணம். அது எங்க போனாலும் நாம தான் அடிக்கணும். ஏய்,
கொஞ்சம் இரு. நான் உன்னை ஏமாத்த போறேன்னு தெரிஞ்சோம் ஏன் என்ன திருட கூட்டிட்டு வந்த? அப்போ மோட்டிவேஷன் பணத்தை அடிக்கிறது இல்ல. மாஸ் நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு. ஏய் 75 கோடி ஏன் பணம் ஹவாலா அதுன்னு சீன் விட்டு தானே எங்களை செம்பிக்கரை கூட்டிட்டு போனேன். அட விடு மாசு, நம்ம சென்னை போகலாம். அங்கே தான் நம்ம பேங்க இருக்குல்ல, அதை வச்சு காசு நிறைய சம்பாரிச்சு அப்படியே சிங்கப்பூர் மலேசியா ஜாலியாக செட்டில் ஆகி. ஐயோ கார் ஓவர் ஹீட். மாஸ் நான் சொல்றத புரிஞ்சு கொண்டு பேசு. இனிமே உன்னோட எந்த பொய் எனக்கு தேவையில்லை. எல்லாம் பிளான் பண்ணி கூட்ட வந்து கொலை செய்ய வச்சல. இப்ப சந்தோஷமா? ஏய் இனிமே மூஞ்சிலே முழிக்காத. அப்படியே போயிடு. பிரச்சனை எனக்கு தெரியல. உன்னையும் வந்து கேட்க போறான். உனக்கு யாரு இருக்கிறாங்க? அண்ணு நல்லவங்களப்பா, ரொம்ப நல்ல மேஜிக் பண்ணுவாங்கப்பா. மேஜிக் பண்றாமா யாருக்கப்பா கிடைப்பா? ப்ளீஸ்ப்பா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டி கொண்டு போலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி வீட்டை போய் கதைக்கலாம். போ அப்பா, அவங்களையும் நம்மளோட வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தாதான் நான் அவனோட கதைப்பேன். அம்மா சாமி கிட்ட போட்டால அம்மாட்ட கேட்டு சொல்றேன். அப்பா போய் சொல்லாத அப்பா. அம்மா என்னைக்காவது உன்கிட்ட கதைச்சிருக்காங்களா? என்கிட்ட தானே கதைப்பாங்க. இரு நானே போயிட்டு கதைச்சிட்டு வரேன். அம்மா அம்மா. ஓகே ஓகே ஓகேமா. தேங்க் யூ மா. பை. அப்பா அம்மாக்கு அவங்கள பிடிச்சிருக்கா. அவங்களே கல்யாணம் கட்டிக்க சொன்னாங்க. ஏய் என் மேகாக்கு என்ன ஆச்சு? கீழே விடுங்கப்பா. ஏய் சக்தி அணுக்கு என்னடா குறைச்சல்? அவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ அன்பா இருக்கா. அணுவை விட ஒரு நல்ல அம்மா மேகாவுக்கு கிடைக்க மாட்டாங்க. மேகா இங்க பாருங்க. ஓய் செல்லம், உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னடா நீங்க என் மகள் மேகாக்கு பிடிச்சிருந்தா அப்பாக்கும் ஐ ஆன்ட்டி அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஏய் எங்க? A warm welcome to everyone gathered here. Thanks to Mr. Kodandaram Reddy, the Honorable Minister from India, for attending FAIM. And a special thanks to his friend and allied businessman, Mr. Radhakrishnan, for his investment in Tanzania. FAIM 2015 officially begin with a speech from Mr. Reddy. Please, sir. Thank you. It gives me a great pleasure to be a part of this foreign investment meet 2015. நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுவா. And I would like to thank the government of Tanzania. ஒரு நிமிஷம். Sorry. And I would like to bring in a lot of investment opportunities. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, ஆண்டனி ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருண்ணா. ஃபேக்டரியில தானே ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா மாட்றாங்க தெரியல சார். ஒர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அம்பளி இருக்கிற பக்கத்துல ஆன்ட்டியோட கார் ஒளிச்சு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க ஒரு கார் ஆண்டனியை இடிச்சிட்டு மாயமா மறைஞ்சிருக்கு. அங்க ஆண்டனியோட காரு ஏரிக்கரையில ஏறி ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ இட்ஸ் எ பிளான்டு மர்டர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்ல ஒரு கூட்டமா? தட் இஸ் a question. அப்படி என்ன இருந்தது இந்த ஃபேக்டரியில? ஆண்டனி லாகர்ல டாக்குமெண்ட் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. என்ன விளையாடுறீங்களா? என்னடா போச்சு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர் நினைச்சிங்களா? 25 வருஷமா மினிஸ்டர் பல பேர் வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணம்டா. அந்த பணம்லாம் எந்த கண்டெய்னர்ல இருக்கு, அந்த கண்டெய்னர் எந்த கப்பல்ல இருக்கு, அந்த கப்பல் எந்த கடல்ல மிதக்குது, அது எப்போ இந்தியா வந்து சேரும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்கு. செம்பிக்கரைக்குள்ள வந்து திருடுற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் வந்துச்சு? இந்த ஊர்க்காரன் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சார். கண்டிப்பா இல்ல. இல்ல? எஸ். நைஸ் நைஸ். சிரிப்பை பார்த்து பேர் வச்சிருப்பானுங்க போல இருக்கு. ரம்யா. இவ்வளவு பெரிய லாக்கர் உள்ள என்ன இருந்திருக்கும்? பூரா பிளாக் மணிடா. எவன்டையாவது மாட்டுச்சு கஸ்டம்ஸ் ஹார்பர் காரன்னு
ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லா பணமும் நம்ம கையில இருக்கணும். திருநவனை பிடிக்கணும். பிடிச்சிடலாம். சார் இங்க என்ன நடந்துன்னு சொல்லி இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கலாமே சார். அவன் என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்துறான், பண்றது ஃப்ராடு வேலை. இதுல சாட்சி வேற வச்சுக்குவானா? இந்த ஃபேக்டரியில சிசிடிவியே இல்லை, அதனால தான் இந்த கேமரா இங்க வச்சேன். சார் நீங்க எப்படி சார் இந்த கேமரா வச்சீங்க? பூன்னு சூயிங்கத்தை துப்பி இப்படி ஒட்ட வச்சேன். டவுட் கிளியர்? இதுலயாவது அந்த ஆண்டனி சிக்குவான், பெருசா கறக்கலான்னு பார்த்தா இனிமே எந்த மாடு சிக்கும், எவ்வளவு கறக்குறதுனே தெரியல. அந்த ஆண்டனியை கொண்ட பாஷா, மாணிக் பாஷா யாருன்னு இதுல மாட்டியும் இருக்கலாம். யார் ஃபோனில்? அது மதி கால் பண்ணியிருந்தாப்ல. நானே கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன ஸ்டேஜில் இருக்கு நம்ம பணம்? என்ன நம்பி விட்டுருக்கீங்க, பக்காவா இருக்கும். நீங்க நம்ம பிசினஸ் டீலை கரெக்டாக முடிச்சு கொடுங்க, அது போதும். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது என் பொறுப்பு. இல்லை இருக்கு, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பணம் டெல்லிக்கு வந்து சேரணும். ஏன்னா அதை ஒயிட்டாக மாற்றுறது எலெக்ஷன் விட்டா எனக்கு வேறு சந்தர்ப்பமே நீங்க கிடையாது. சொல்ற நேரத்தில் சொல்ற இடத்துக்கு வரும். வேர் இஸ் த நெக்ஸ்ட் மீட்? At Secretariat. பேக், Okay. லிட்டில் பேக். ஹலோ, Sir? பேக்னா ரீவைன் அர்த்தம். Sorry, sir. ஜூம் இன். இவன் யார்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கான்? இவன் ஆண்டனி ஆளும் இல்லை, செம்பிக்கரையும் இல்லை. ஆனால் ஆண்டனி செத்த அன்னைக்கு இவன் ஏன் அவன் கூட உனக்கு போயிருக்கான்? சார் நம்ம தமிழ்நாடு போலீஸ் லிஸ்ட்ல அவன் போட்டோ மேட்ச் ஆயிடுச்சு சார். அவன் பேர் மாசிலாமணி, வியாசர்பாடி, பெரம்பூர், 1008 இந்த மாதிரி பல ஸ்டேஷன் அக்யூஸ் லிஸ்ட்ல அவன் இருக்கான் சார். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சைலண்டா இருக்கான் சார். இந்த மாதிரி ஆளுங்க சைலண்டா இருக்காங்கன்னா பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்னே இருக்கட்டும். ஓகே சார். அதை அவங்க சொல்லணும். Okay, sir. அப்படி இப்படி ஒருத்தன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேணாம். இவன் யாரு, இப்போ இவன் எங்க இருக்கான், இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இவனுக்கும் அந்த ஆண்டனிக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம சென்னைக்கு போகணும். Gotta get the mass.